26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 3:51 மணி வரையிலும் துவாதசி, அதற்கு பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 10:01 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 10:01 மணி வரையிலும் பரணி, அதற்கு பின்பு கிருத்திகை. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் தனுசு ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று காலை முதல் மாலை வரை மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும். பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று நன்மைகள் நடக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷங்களை தரும். இன்று பிரதோஷ வேளையில் சிவபெருமான் மற்றும் நந்தி தேவரை வணங்க மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். குடும்பத்தில் இன்று உங்களுக்கு சுபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுப செய்திகள் வருவதனால் இன்று ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று ஆன்மீக ஆர்வங்களும் இந்த பிரயாணங்களும் மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் இல்லை. சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம், ராசியில் புத பகவான் சஞ்சாரம். இந்த புதன் சந்திரன் இந்த சஞ்சாரத்தில் பெருமாளினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்ய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் நல்ல பரிகாரமாகும். மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இன்று நரசிம்மரை பிரதோஷ காலத்தில் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் மிதுன ராசி நேயர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி செய்தி காத்திருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். மனதில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மாலை நேரத்தில் தெளிவு உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் மாறும். கடகராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் மாறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கிரக தோஷங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் சுப செலவை கொடுப்பார். நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் சுப செய்திகளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்து பகவான், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைவில் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவுகளால் நன்மைகள் நடக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பொருளுதவி மற்றும் உங்களுக்கு ஒரு ஆறுதல், இதை அனைத்தும் இன்றைய நாளில் கிடைக்க பெறலாம். சிம்மராசி அன்பர்கள் இன்று நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொண்டு ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோதுமை தானம் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன அமைதி உயரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான பொருளாதார நெருக்கடிகள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுப செய்திகள் வரலாம். மேலும் இன்றைய நாளில் பல நாட்களாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். சந்திரனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று பந்துக்களின் விரோதம் தீரும்.
நரசிம்மரை வணங்கி இன்றைய நாளில் பானகம் நைவேத்தியம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனப்போராட்டம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் பிரதோஷ வேளையில் இன்று நரசிம்ம பெருமானை வணங்கலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் குடும்பத்தில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தி உண்டு. பல மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், பல கேள்விகளுக்கு இன்று விடை உண்டு. தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் நன்மையை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சண்டைகள் ஓயும். சந்திர பகவான் 2ஆம் இடத்திலையும் மற்றும் குரு பகவான் 9ஆம் இடத்திலையும் இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். பல நாட்களாக நீங்கள் எண்ணியிருந்த வேலைகள் இன்று கைகூடும். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய மனசோர்வும் குறையும். நவகிரக வழிபாடுகளும் மற்றும் பிரதோஷ கால வழிபாடும் இன்று உகந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவபெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வணங்கலாம். மனதிற்கு ஆறுதலான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பாரங்கள் குறையும். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று கைகூடலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சுமை குறையும். பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நற்பெயரும் மற்றும் பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒருவித மனச்சுமை குறையும். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள், புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வது, இது போன்றவற்றை இன்று நீங்கள் செய்யலாம். திருவோணம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் உகந்த நாட்களாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு மன குழப்பங்கள் தீரும். கேது சுக்கிரனுடன் இருப்பதனால் தொலைவில் இருக்கக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ இவர்களுடன் இணைவதற்கான ஒரு சில வழிகள் பிறக்கும். ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவுடன் இருப்பதனால் கணவன் மனைவி ஒரு சில தற்காலிக பிரிவுகள் இருக்கலாம். அது ஒன்று சேர்வதற்கான ஒரு வழி இன்று பிறக்கும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனபாரங்கள் தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வம்ச விருத்திக்கு ஒரு உறுதுணையாக அமைகிறார். நவகிரக வழிபாடுகள் மற்றும் பிரதோஷ கால வழிபாடு இன்று கும்பராசி நேயர்களுக்கு உயர்வை தரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஜென்ம சனியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். பல நாட்களாக நீங்கள் போராட்டம் எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார். சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய பூர்வீக சொத்துகள் மற்றும் உங்களுக்கு சேர வேண்டிய பண பாக்கிகளை பேசி முடிவெடுக்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். குடும்பத்திலும் இன்று நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.